குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. குரு அருளும் இறை அருளும் சிவபெருமானின் பேராற்றலும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்க நான் தினமும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை பல பேருக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக பெண்களுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குழந்தைய வளர்த்து எடுத்து அதை ஒரு ஆளாக்குறதுக்கு போதும்னு ஆயிடுது. ஏன்னா ஒரு பக்கம் சொல் பேச்சை கேட்கறது இல்லைன்னா அந்த குழந்தைய இஷ்டத்துக்கும் போட்டு நம்மளால எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிருது. நம்ம இந்த மாதிரி குழந்தைகளை அடிக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா குழந்தை எப்படி உற்பத்தி ஆகுது, குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரியலனா, உங்களுடைய குழந்தை மேலே நீங்கள் பற்றா இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே உங்களுக்கு விளங்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, குழந்தைய பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முழுமையாக பிரபஞ்சத்தினுடைய அப்ரூவலோட இங்கே வரப்பெறப்பட்ட ஆன்மாக்கள் தான் எல்லாமே. அப்படிதான் நீங்களும் குழந்தைகளும் நானும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே. ஏன்னா ஒவ்வொருவருமே இங்கே அவரவர்களுடைய பதிவுகளின் காரணமாக தான் ஒவ்வொருத்தரும் இங்கே பிறந்திருக்கும். அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய தான் இங்கே வந்திருக்கும். எல்லாமே இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இது. இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் இருக்குன்னா எதுக்காக அந்த மரம் இறைவன் இங்கே உற்பத்தி பண்ணியிருக்காரு அப்படின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் ஒரு பூச்சி இங்கே எதுக்கு இருக்கு அப்படின்னா அதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா மரம் என்பது முழுக்க இங்கே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பல வகையான பலவிதமான விஷயங்களை கொடுக்குது. காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், இல்லை சுவையாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த மரத்துக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒரு மரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கசப்பும் இருக்குது, துவர்ப்பும் இருக்குது, ஊர்ப்பும் இருக்குது, புளிப்பும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இந்த குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. அப்போ குழந்தை நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுடைய பையனாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கேட்கல அப்படின்னா உடனே உங்களுக்குள்ளார இருக்க ஈகோ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டேங்கிறான், இவனை வச்சு சமாளிக்கிறதே போதும் நான் இருந்து சொல் பேச்சை கேட்கலன்னு நீங்கள் இஷ்டத்துக்கும் போட்டு அந்த குழந்தைங்களை அடிச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையை வேறு யாரும் கெடுக்கல, நீங்கள் தான் கெடுத்துடுறீங்க. உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறதுக்கு வேறு யாருமே காரணம் இல்லை, முழுக்க நீங்கள் தான் காரணம். அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கிற குணாதிசயங்களை வச்சு தான் இங்கே வளரும். அப்போ அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதே யாருன்னா பேரண்ட்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சின்ன வயசுலன்னா நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படியேவா வளர்ந்து வந்துட்டோம் பிரபஞ்சத்தில். சொல்லுங்க, அப்படியேவா வளர்ந்து வந்துட்டோம்? அப்போ தவறுல இருந்து தான் ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். எவ்வளோ விதமான தவறுகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எந்த மாதிரியான தவறுகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சின்ன விஷயங்களும் தவறு செஞ்சு தான் பிரபஞ்சத்தில் கற்றுக்க முடியும். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை, எது நமக்கு தேவையில்லை, எது தேவை அப்படிங்கிறது இங்கே அடியும் வாங்காமல் ஒரு வலியை அனுபவிக்காமல் எப்படி நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திட்டு போக முடியும்? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க தெய்வ அம்சத்தை சார்ந்தது. அது கடைசி வரைக்கும் ஒரு தேடுதலுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு ஒரு சரியான வயதும் ஒரு பக்குவமும் ஒரு ஞானமும் வர்ற வரைக்கும் அது இப்படி தான் பண்ணும். அப்போ அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உடனே அதை அடிக்கிறதோ இந்த துன்புறுத்தினால அதுக்குள்ளார ஒரு பய உணர்வு வந்துடும். இந்த குழந்தைக்கு பய உணர்வு வைக்கிறதே வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். அப்போ குழந்தைகளுக்கு பய உணர்வு வைக்கும் பொழுது முழுமையாக அதை அடுத்த செயலை செய்யறதுக்கே இங்கே தயக்கப்படும். அடுத்து அது இங்கே எதுக்கு வந்திருக்கோ, அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லட்சத்துக்கு போகணுமோ, அது எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகணுமோ, அந்த உயரத்துக்கு போகாமல் நீங்கள் தான் தடுத்து விட்டுறீங்க. அப்போ அது ஒரு விஷயத்தை இங்கே செய்யுதுன்னா, அந்த குழந்தை போட்டு ஒரு பொருளை உடைக்கட்டமே என்ன இப்போ? நீங்களாம் உடைக்காமல் அப்படியே எல்லாத்தையும் பிறந்த உடனே அப்படியே கற்றுக்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லை யாராக இருந்தா என்ன, நானாக இருந்தா என்ன, எல்லாமே ஒரு விஷயத்தை உடைக்கும் போது தான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தன்மை அப்படின்றதே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படும். அப்படி குழந்தை ஒவ்வொன்றும் உடைக்க தான் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுமே அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். நீங்களும் தான். என்ன நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களால் இங்கே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. அப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். உங்கள் குழந்தைங்களுக்கு அதுக்குண்டான ஸ்பேஸை கொடுங்க. அடித்த உடனே அதனுடைய உடலில் இருக்கிற மொத்த அணுக்களுமே அதனுடைய வேகம் குறைஞ்சி போயிடும். அணுக்களை கொண்டு உள்ளே இருக்கிற அந்த மனசும் உள்ளே இருக்கிற ஆன்மாவும் முழுமையாக அதனுடைய ப்ராசஸ் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அது இங்கே என்ன பண்ண வந்திருக்குன்றது அது தெரியாது. முழுக்க உங்களுடைய தாட்டில் உங்களுடைய குழந்தைகளை தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. ஏன்னா குழந்தை உங்களுடைய தாட்டில் வளரும் போது நீங்கள் டாக்டர் ஆகணும்னா நீங்கள் ஆகிட்டு போங்க. அதையும் இன்னொருத்தருக்கு திணிக்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிறந்துருச்சுனாலும் அது உங்கள் குழந்தையா என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. ஒரு குழந்தைக்கு ஒரு உற்பத்தியாகி பிரபஞ்சத்திற்கு வருவதற்கு 2 தேவை. அந்த 2 நீங்கள் அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு பற்றோ இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் அதீதமாக அவங்க மேலே பற்று வைக்க உங்களுடைய தாட்டை கொண்டு போய் உங்கள் குழந்தைங்களுக்கு திணிப்பீங்க. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாட் கர்மா கிட்ட ஒரு லிங்க்ல இருக்கிற ஒரு விஷயம். அப்போ உங்களுடைய தாட்டில் நீங்கள் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறத கொண்டு போய் அந்த குழந்தைக்கு திணிச்சுக்கிட்டு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அது அந்த குழந்தைக்கு திணிச்சுக்கிட்டு, நீங்கள் எப்படிலாம் இருக்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் குழந்தைங்களுக்கு திணிக்கும் பொழுது முழுமையாக அக்குழந்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போகவே போகாது. ஏன்னா நீங்கள் டாக்டர் ஆகணும்னா அது உங்களுடையது. நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னா அது உங்களுக்கு
உங்களுக்கு உண்டானது. ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தாட்டை திணிக்கும் போது அது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழல் ஏற்படாது. ஆனால் குழந்தைகளை எந்த மாதிரி விஷயங்களை அடித்து வளர்க்கணும், எந்த மாதிரி விஷயங்களை வந்து பக்குவப்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்களை அதுக்கு ஒரு நிதானத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு தவறான ஒரு செயலை செய்யும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போதை வஸ்துக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஏஜில் அது தவறுகள் செய்யும்போது நீங்கள் அடிக்கிறதுலையோ நீங்கள் திட்டுறதுலையோ தவறே கிடையாது. நீங்கள் அங்கே தான் ஸ்டடி பண்ணணும். ஆனால் எடுத்த உடனே 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப பெண்கள் வந்து சித்திரவதைப்படுத்துறீங்க. அப்படி கிடையாது. அப்போ அப்படி குழந்தை அந்த மாதிரி பண்ணுதுன்னா உங்களுக்கு அது பொருந்தலைன்னா எதுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, எதுக்கு உங்களுக்கு குழந்தை சொல்லுங்க. குழந்தைய அடிக்கிறதும் நீங்கள் தெய்வத்தை அடிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா குழந்தையும் ஞானியும் ஒன்று, தெய்வமும் ஒன்று. இது எப்பவுமே பிரபஞ்சத்தோட கனெக்ட்லேயே இருக்கும், எப்பவுமே இறைவன் கிட்ட உரையாடலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தனியாக பேசிக்கிட்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? யாரு கூட விளையாடணும்னே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு பொம்மையை தூக்கி போட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு ஒரு மூலையில் போய் விளாண்டுட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பசியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா குழந்தை முழுக்க இறைவனிடத்தில் தொடர்பில் இருக்கிறது. அதை போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அதனுடைய பாவ செயல்கள் மிக கொடூரமாக உங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அது பிறந்ததும் ஒரு நேரம், ஒரு காலம், இது எல்லாமே சூழப்பட்டிருக்கு. அதுக்கும் கிரகங்கள் இதெல்லாமே வேலை செய்கிற நேரத்தில் உங்களுடைய கர்மாவை கொண்டு போய் நீங்கள் எப்படிலாம் இருக்கணுமோ அதை கொண்டு போய் குழந்தைக்கு திணிக்கும் போது குழந்தையினுடைய வாழ்க்கை அதீதமாக பாதிப்புக்குள்ளாகும். ஸோ குழந்தைங்கள ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக வளர விடுங்க. அது சரியான வயசு வரும்போது அது தவறுதல் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் கண்டிங்க. அதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து ஒரு பெற்றவர்களுக்கு முழுமையாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.